வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பொதுவாகவே கிச்சன் அப்படின்னாலே கரப்பாம்பூச்சி, சின்ன சின்ன கொசு, பூச்சிகள், எறும்பு அதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிச்சன் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள எங்கேயுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கான லிக்விட் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கும், ஸ்ப்ரேஸ் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஸ்ப்ரே வாங்கிப்போம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்கும். இது ஸ்ப்ரே பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒத்துக்காது, காஸ்ட்டும் அதிகமா இருக்கும். ஆனா நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீ வரக்கூடிய சம்மர்ல பாத்தீங்கன்னா நமக்கு எங்க பார்த்தாலும் கொஞ்சம் எறும்பு, பூச்சிகள் தொல்லை இருக்கும். எங்கேயாவது அந்த மாதிரி பூச்சி நம்ம ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா உடனே நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். வீட்டில் இந்த பூச்சி தொல்லை அதெல்லாம் எதுவும் இல்லாம நம்ம நல்லா ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ஸ்ப்ரே வச்சு ஆல்ரெடி வந்த பூச்செடி நம்ம அழிச்சிடலாம். இனி பூச்சிகள் வராமே நம்ம தடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த லிக்விடை குவிக்காக ரெடி பண்ணிடலாம். காக்ரோச், எறும்பு, மற்ற பூச்சிகள் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன கொசு, அதெல்லாம் அழிக்கிறதுக்கான லிக்விட் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கண்ணாடி பவுல் எடுத்துட்டு இருக்கேன். எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கலர்ல இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி சாஷெட் நான் 2 எடுத்துட்டு இருக்கேன். இதை கட் பண்ணி நம்ம இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வீட்லயே தயாரிக்கிறதுனால நமக்கு செலவும் மிச்சமாகும், நல்ல எஃபெக்டிவா இருக்கும். நான் 2 சாஷெட் ஷாம்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். மெஷரிங் கப்ல 1/4 கப்பு. எம்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ml. இந்த கப்ல தண்ணி அளந்து 2 கப்பு நம்ம இந்த ஷாம்பூல ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஷாம்பூ நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலக்கிக்கணும். அப்போது 2 கப்பு ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி அப்படின்னா நம்ம 120 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வினிகர் தான். அதே மெஷரிங் கப்பில் இந்த வினிகரை 1 கப் எடுத்துக்கணும். இதையும் இந்த ஷாம்பூ இந்த தண்ணியோட ஆட் பண்ணிடணும். நான் இன்னொரு முறை அளவுகள் சொல்கிறேன். 2 சாஷெட் ஷாம்பு போட்டிருக்கோம். இந்த 60 ml கப்பால் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். 1 கப்பு வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். இது கிராம்பு எண்ணெய் நம்ம மெடிக்கல் ஷாப்ல நமக்கு கிடைக்கும். ஒரு 5-6 சொட்டு கூட போதும். பாருங்கள், இந்த அளவு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் எடுத்துட்டு இருக்கேன். இது எதனால் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கரப்பு மற்ற பூச்சிகளுக்கு இந்த ஸ்மெல் அலர்ஜி. இந்த ஸ்மெல் இருந்தாலே அந்த பக்கம் அந்த பூச்சி வரவே வராது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வெறும் கிராம்பை கூட நுணுக்கி போட்டு வச்சா கூட எந்த பூச்சியும் வராது அப்படின்னு. அதனாலதான் நம்ம இதுல கிராம்பு எண்ணெய் ஆட் பண்றோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க இந்த லிக்விடை ஃபில் பண்ணிடலாம். இதை அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எங்க பூச்சி எதுவும் பார்த்தோம் அப்படின்னா உடனே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இது கிச்சன் கிளீனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல இந்த ஷிங்க்ல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா எல்லா பூச்சி, கரப்பு, இறப்பு எல்லாமே நமக்கு இந்த ட்ரெயின்ல இருந்து தான் வருது. இந்த இடத்துல அடிச்சிட்டோம்னா நமக்கு எந்த பூச்சியும் வராது. ஈவன் கரப்பு இந்த பூச்சியெல்லாம் முட்டை வைக்கிறதும் நமக்கு இந்த ட்ரெயின்ல தான் வைக்கும். அடிச்சிட்டோம்னா அதுவும் அழிஞ்சிடும். இதே மாதிரி டஸ்ட்பின் சுத்தி டஸ்ட்பினை நகர்த்திட்டு நைட் டைம் இங்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். இதே மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் நமக்கு இந்த பூச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுதோ, பாத்ரூம் ட்ரெயினு, வாஷ் பேசின், கிச்சன்ல கூட வேற எங்கேயாவது நமக்கு இங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு கரப்பு இருக்கு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற லிக்விட் நான் ஸ்ப்ரே பண்றேன். ஒரு கையில வச்சு ஷூட் பண்ணிட்டு இன்னொரு கையில ஸ்ப்ரே பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஓடுது, கரெக்டா பண்ண முடியல. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்க, நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். அது பாருங்க, ஒரு 20-30 செகண்ட்ல இது இறந்துடுச்சு. இந்த பூச்சி பாருங்க, பாச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நான் ஸ்ப்ரே பண்றேன். அது பாருங்க, துடிச்சு சாகுது. ஆனால் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஜென்ரலானா மருந்து அடிச்சு விட்டுட்டு நான் ஓடி போயிடுவேன் இந்த பக்கம். இது வீடியோவும் எடுத்துட்டு இருக்கிறதுனால அதை பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, இது ஆல்மோஸ்ட் இறந்துடுச்சு. லேசா துடிச்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த லிக்விட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. கெமிக்கலே இல்லாம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா, குவிக்கா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே அதிக செலவு இல்லாம நல்ல எஃபெக்டிவான காக்ரோச் ரெப்பலண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வெறும் காக்ரோச் மட்டும் இல்லை, எறும்பு மற்ற பூச்சிகளுக்கும் இது நமக்கு ரொம்ப யூஸ் ஆக போகுது. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. நீங்களே இந்த ரிசல்ட்டை பார்ப்பீங்க. மார்க்கெட்டில் வாங்குற இந்த ரெப்பலன்ஸ் கொஞ்சம் அதிக ஸ்மெல் இருக்கும், ஒரு நெடி இருக்கும் இல்லையா,
அது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். இதில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த லிக்விடை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். 100% இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.